வணக்கம். நமக்கு எங்கனி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ இருக்குமில்லாதவங்க கடந்து போயிடலாம். நவக்கிரகா ஹோமம் கேன் டூ டு அவாய்ட் ஆல் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்ன சொல்ல வரீங்க கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு நவக்கிரக ஹோமம் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆயிருமே, நவக்கிரகத்தை சாந்தி பண்ணிடலாமே, இதுதானே வெளியில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நவக்கிரக ஹோமம் பண்ணிடுறதுனால எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிட முடியும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் தேவையில்ல, இன்னைக்கு வந்து ஜெயிலு தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, படிக்க தேவையில்ல, வேலைக்கு போக தேவையில்ல. ஏன்னா நமக்கு தான் சொல்யூஷன் இருக்கு. எல்லா டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனுக்கும் ஒரு ஹோமம் பண்ணிடணும்னா அன்னைக்கு வீட்டுக்கு வீடு எல்லாம் ஹோமம் வளர்த்துக்கிட்டு யாகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, கடவுள் அவ்வளோ ஈஸியாக கர்ம வினையை கடந்து போகிறதுக்கு நமக்கு விட்டுருவாரா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும், நிச்சயமா இல்லை. இதுவே நமக்கே ஒருத்தர் வந்து கெட்டது செஞ்சுட்டாரு, அவர் ஒரு ஹோமம் பண்றதுனால வந்து அவரோட கஷ்டத்தை கடந்து போயிடுறாரு, நமக்கு கொடுத்த அந்த கஷ்டத்துடைய கர்ம வினையை கடந்து போயிடுறாரு அப்படின்னா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? கண்டிப்பா கடவுள் அந்த மாதிரியான விஷயம் செய்ய முடியாது. ஏன்னா நம்மளே ஒத்துக்க மாட்டோம், என்ன கடவுள் நீன்னு கேட்போம்ல. ஸோ இதுதான் கர்ம வினை. உங்களுக்கு நல்ல கர்மா வர்ற நேரத்துல நீங்க நல்லதை அனுபவிப்பீங்க, உங்க மனசு சந்தோஷப்படும். உங்களுக்கு கெட்ட கர்மா வர்ற நேரத்துல நீங்க கெட்டதை அனுபவிப்பீங்க, உங்களுக்கு மனசு கஷ்டம் வரும். இதை தான் தசாபுத்தியின் அடிப்படையாக கோச்சார சனியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம அதை வச்சு தான் சொல்றோம். அப்ப ஒரு பரிகாரம் பண்ணி, இது என்ன அப்படியே வந்தா பரிகாரத்தை பண்ணி எல்லாத்தையும் மாத்திர முடியும் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே பரிகாரம் செய்வோம்ல. இப்ப எனக்கு ஒரு கை இல்லை, பிறவில இல்லை, ஒரு ஆக்சிடென்ட்ல போயிடுச்சு, யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம், அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பரிகாரம் பண்ணி இந்த கையை என்னால் திரும்ப வளர்த்துக்க முடியும் அப்படின்னா, யாராவது ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லுங்க, நம்ம போய் பண்ணி பார்க்கலாம். அது நடந்துச்சு அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே பரிகாரம் சொல்லுவோம். நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போதே பர்சனலா கரெக்டா சொல்றீங்க, பரிகாரம்லாம் நான் போறது இல்லைன்னு நீங்க சொன்னதுலேருந்து அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியான யாகங்கள், பரிகாரங்கள் இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, கடவுளை போய் கும்பிடுங்க. எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் சாமி கும்பிடுங்க, இறை வழிபாடு செய்யுங்க, இறைவனை போய் சரணடைங்கன்னு சொல்றது தான் இது. அதுக்கப்புறம் தான் அவங்க வசதிக்காகவும் பண வருமானத்துக்காகவும் இது அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி பெரிய பெரிய லெவல் வந்து வாழை மரம் வெட்டுற அளவுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு கடவுளை போய் சரணடைங்கள். கடவுள் உங்களை காப்பாற்றிடுவாரான்னு கேட்டால் கடவுளும் காப்பாற்ற மாட்டாரு. ஆனால் உங்களுக்கு ஒரு மன தைரியம் இருக்கும், கடவுள் நம்ம கூட இருக்காரு. மிந்தியை விட நம்ம கோயிலுக்கு அதிகமாக போகிறதே நம்மளோட கஷ்ட காலத்துலையா இருக்கும். நல்லா இருக்கும்போது நம்ம கடவுளை நினச்சி பார்க்கவே மாட்டோம். இந்த மாதிரி கடவுளை அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸ் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறதுக்காக தான் கடவுள் இறை வழிபாடு செய்யுங்க, கடவுள் இருக்கப்பட்டீங்க. அதுலேயும் இப்போ நிறைய மாதிரி மாறி போயிட்டீங்க. ஸோ அப்போ அதெல்லாம் இல்லாமல் எப்போதுமே கடவுள் நல்லதே செய்வார். கடவுள்ன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு ஆற்றல், ஓகேங்களா? உருவாக்க மட்டுமே தெரிஞ்ச ஒரு கடவுள், அதுதான் கடவுள். ஸோ இதுதான் விஷயம். இதை மாற்றி நீங்கள் போய் எந்த ஹோமம் பண்ணாலும் எந்த பரிகாரம் பண்ணாலும் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் மட்டுமே அனுபவித்து தீர்க்க வேண்டும். இதுதான் விதியை மீறி கடவுளும் செயல்பட மாட்டார். நல்லது நடக்கும்.